சிக்கன்ல நல்ல திக்கான பால் சேர்த்து எப்பவாவது இப்படி செஞ்சிருக்கீங்களா? இதைத்தாங்க வெள்ளைக்காரன் நம்ம ஊர்ல வந்து கடைய போட்டு 500 1000ன்னு விற்கிறான். இது இவ்வளோ ஈஸியா செய்ய முடியும்னு தெரிஞ்சா இப்பவே நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஈஸியா, அதே சமயம் செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பவுல்ல 3/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கோங்க. நீங்க இதுக்கு எலும்புள்ள சிக்கனுமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருந்தா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் தான் பயன்படுத்துறேன். அடுத்ததா இதுல சுண்ட காய்ச்சின பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திக்கா இருந்தா சிக்கன் நல்லா டேஸ்டா கிடைக்கும். அதுக்கு தான் திக்கான பால் சேர்க்க சொல்றேன். இப்போ இது அப்படியே நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கிறேன். அப்படி உங்களுக்கு வினிகர் பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னா ஒரு முழு எலுமிச்சம் பழத்தோட சாரை ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும் இந்த பால்லையும் வினிகர்லையும். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா அதுல ஒரு ஃபுல் முட்டையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல மிளகுத்தூள், உப்பு, கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இல்லைன்னா 3 பூண்டு பற்களை நல்லா மைய நசுக்கி அதை சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். அடுத்ததா வேற ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா 4-5 பிரெட் பீசஸை மிக்சியில நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ அடுத்ததா இதுலயே ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கிறேன். மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க வெறும் பிரெட் கிரம்ஸ் வச்சுமே செய்யலாம். அடுத்ததா இதுல உப்பு, கார்லிக் பவுடர், காஷ்மீரி மிளகாய் தூள் இது 3 மட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸ்ல நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஒரு சேர சிக்கன்ல கோட் ஆகிற மாதிரி இந்த பிரெட் கிரம்ஸ்ல நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா உணர வச்சிருங்க. கொஞ்ச நேரம் உணரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நல்லா சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அடுப்பை நல்லா மிதமா வச்சுட்டு சிக்கனை போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கரண்டி வைக்கவே கூடாது. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் திருப்பி விடணும். உடனே திருப்பி விட்டீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் ஃபுல்லா உதிர்ந்து வந்துடும். ஸோ அதனால மிதமான தீயிலே வச்சு 2 பக்கமும் பொன்முருள் ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஈஸியா சூப்பர் ரெடி ஆயிருச்சு நம்மளோட சிக்கன் நகட்ஸ். பாலும் வினிகரும் சிக்கன்ல சேர்த்து பண்றதுனால நல்லா கிரீமியா, ஜூசியா, நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். வெளியில கிறிஸ்பியா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.